இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷலான ஸ்வீட்டை பற்றி தான். ஸ்வீட் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலாக சின்னவங்களுக்கு பெரியவங்க இருக்கும். அதுலேயும் அல்வா அப்படின்னா எவர் கிரீன் அப்படின்னு சொல்லலாம். அல்வாவுக்கு வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் தெரியும். அதுக்கு அடுத்தபடியாக ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதுவும் டீலியே ஆரம்பிக்குன்னா இன்னும் கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருக்குல்ல. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவையாறில் இருக்குது. திருவையாறு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது. திருவையாறில் எவ்வளோ ஸ்பெஷலான இருக்கலாம். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சிவன் கோயில், அப்புறமா காவிரி நதிக்கரை வரும். அதுக்கு அடுத்து இந்த அசோக் அல்வா. இந்த அசோக் அல்வாவுக்கு எத்தனை கடையில் இருந்தாலும் இந்த ஆண்டவர் அல்வா கடை, ஆண்டவர் அசோகா அல்வா கடை ரொம்ப ஃபேமஸ். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷமாக ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த கடை பார்க்கும் போதே பார்த்திங்கன்னா அந்த ஆத்தன்டிக் வந்து நமக்கு தெரியுது. ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வீடு மாதிரியே செட்டப் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 50 இயர்ஸ் அப்படின்னு நம்ம கண்டிப்பாக வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா திருவையார் பஸ் ஸ்டாண்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். உள்ளே என்ட்ரி ஆனாலும் பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கமர்ஷியலாக மிக்சர்லாம் சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. டைனிங்கும் உள்ளே வந்துருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 12-13 பேர் வந்து உட்காரலாம். போனோன்னா என்ன வேணும்னு அவங்க வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கேட்கணுன்னே நம்ம வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. உட்காந்தோன்னா பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்து வந்து வச்சுட்டாங்க. அழகாக ஒரு இலையில வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் பண்ண அல்வா வந்து உங்கள் கையில் வந்து கிடைக்குது. இது வந்து நார்மல் அல்வாவும் இருக்குது, அசோக் அல்வா இருக்குது, எல்லாமே ஸ்பெஷல் அல்வாவும் இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அசோக் அல்வா அப்போ வந்து காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த காம்போட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 47 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இந்த அசோக் அல்வா அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செம்மைய சாஃப்டாகவே இருந்தது. எதனால அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபுல் கீ வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. அது இலையிலேயே நல்லா வந்து தெரிஞ்சிருந்தது. சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அப்படியே தொண்டையில் வந்து நல்லா இறங்க ஆரம்பிச்சு. கலரும் செம்ம ஃப்ளேவராக இருந்தது. அம்மா முந்திரி வேறு ஏகப்பட்டது தூவி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த அசோக் அல்வாவில் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு, திராட்சை, முந்திரி, கீ இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஒரு ஃப்ளேவரைஸ்டாக எடுத்துக்கிறாங்க. நார்மல் அல்வா வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே மைதா தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பட் அதுவும் டேஸ்ட்டு பக்காவாக தான் இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபில்டர் காஃபி வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த ஊருக்கு நான் வந்து வரும்போது ஒரு 3:30 இருந்தது டைமு. நிறைய இடத்துல காஃபி குடிச்சு எனக்கு வந்து சென்னையோட எக்ஸ்பீரியன்ஸ் போகவே இல்லை. எதுனாலும் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மல் கிளாஸில் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஒரு டப்ரா கிளாஸில் வந்து கொடுத்தாங்க. சூடு வந்து நம்மளால் தாங்கவே முடியல. அந்த எவர் சில்வரை பிடிக்கும்போது கஷ்டப்பட்டு எப்படியோ ஆற்றிட்டேன். கையிலையும் கொஞ்சம் சிந்திட்டேன். டிக்காஷன் வந்து பக்கா வந்து இவங்க ஃப்ளேவர் வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. அதனால் வந்து அந்த கசப்போட டேஸ்ட்டும் வந்து போகாமல் ஆல்ரெடி நம்ம ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் இருக்கும் இல்லையா. ஸோ சாப்பிடும்போது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருந்தது. கரெக்டாக ஈவினிங் வேறு சாப்பிட்ற டைமில். இதோட டோட்டலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 47 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இந்த காஃபி வந்து மினிமம் வந்து ஒரு 150 ml இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா குடிச்சு முடிக்கவே முடியல. ஸோ சாப்பிட வந்துட்டே இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸ்வீட்டும் அந்த மாதிரி தான். அசோக் அல்வா ஒரு ஆளால் முடிக்கவே முடியாது நார்மலாக சாப்பிட்டா. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா இந்த காம்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 47 rupees பக்காவான காம்போ. அப்போ இந்த டவரா சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு பக்கத்தில் போனால் ஒரு 4-5 வகை அல்வா. ஸ்பெஷல் அல்வாலாம் 440, நார்மல் அல்வா 360. 2-4 கிலோ வந்து பார்த்திங்கன்னா அசோக் அல்வாங்கன்னா செம்மையாக பார்சல் கட்டியிருந்தாங்க 2 கவரில் போட்டு. ஸோ இந்த ஊருக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அசோக் அல்வா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அதுவும் நம்ம ஆண்டவர் அல்வா கிடைக்கல. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களோட டவுட் எதாவது இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்சிருக்கும் சீக்கிரம் வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸ் அப்டேட் பண்ணுங்கள். மறக்காமல் தேங்க்யூ, பை.